கர்த்தர் நம்முடைய பாவத்தெல்லாம் என்ன பண்றாரு? முதுகுக்கு பின்பாக என்ன பண்ணிருக்காரு? தூக்கி எறிந்து இருக்கிறார். நம்மள என்ன பண்ணிட்டோம்? நிறைய நேரத்துல அது ஏன் யோசிச்சுட்டு இருக்க கூடாது? சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால தூக்கி எறிகிறேன். ஏனென்றால் அவருடைய ரத்தத்தின் வல்லமையை விசுவாசிக்கிற நீங்கள் நானும் குற்ற மனசாட்சியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. பழைய உடன்படிக்கையிலே கர்த்தர் இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வேதம் நமக்கு இவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறது. பவுல் சொல்றாரு, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தம் சுத்திகரிப்பை உண்டாக்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒரு ஆடு கண்ணுக்குட்டி இதோடைய ரத்தமே பழைய ஏற்பாட்டில் மக்களுடைய பாவத்தெல்லாம் சுத்திகரிச்சுன்னா, இன்றைக்கு உலக ரட்சகர் தேவாட்டுக்குட்டியாக இயேசுவின் ரத்தம் உங்களை எண்ணியும் கழுவி சுத்திகரிப்பது அதிக நிச்சயம். குற்ற உணர்வு தேவையில்லை, பாவ உணர்வு தேவையில்லை. ஆண்டவரே அப்படின்னு வரும்போது